படைப்பாளிகள் அனைவரையும் அன்புடன் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சின்ன கோரிக்கை, நான் பேசுகிறப்ப கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் பக்கத்தில் பேச வேண்டாம். நீங்கள் உங்கள் தோழர்களோடு வெளியே போய் கூட பேச முடியும், நாளைக்கு பேச முடியும், நாளான்னைக்கு பேச முடியும். ஆனால் நான் உங்களோடு இப்போ தானே பேச முடியும். இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிறகு நீங்கள் கேட்க முடியாது. அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் நான் என்ன பேச போகிறேங்கிறத கொஞ்சம் தயவு கூர்ந்து காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்களிடம் வச்சுக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து சினிமா பாடல்களில் கவித்துவம். சினிமா பாடல்களில் கவித்துவம் அப்படிங்கிற தலைப்பு சம்மந்தமாக நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒன்று, தமிழ் சினிமா பாடல்களில் கவித்துவம் அப்படின்னா என்ன. 2, தமிழ் சினிமா பாடல்களுக்கான கவித்துவம் எங்கிருந்து பெறப்படுகிறது. 3, தமிழ் சினிமா பாடல்களுடைய கவித்துவத்தினுடைய படிநிலைகள் என்னென்ன. இந்த 3 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஒரு கதை. நான் சொல்ல போகிறதுங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்கிறது. இன்னும் ஒரு 5-6 வருடங்களில் வந்து தமிழ் சினிமா தன்னுடைய 100 ஆண்டை கொண்டாட போகிறது. இப்படியான 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவினுடைய கதை ஒரு 15 பாடல்களால் தான் தமிழ் சினிமாவே ஆரம்பித்தது. இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், கூத்து வடிவத்திலிருந்து தான் நாம் சினிமாவை கற்றுக்கொண்டோம். உலகம் முழுக்க சினிமா வேறு வேறு வகைகள் இருந்தபோது தமிழுக்கு வருகிற போது அது கூத்து வடிவங்களிலிருந்து ஆதிக்கம் பெற்றதாக அது வந்து சேருது. இப்போ கூத்து வடிவத்தினுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாடல்கள் இருக்கும். பாடல்களாகவே மொத்த கூத்தும் நகரும். ஒரு மகாபாரதமோ அல்லது மகாபாரதத்தினுடைய ஒரு கதை அல்லது ஒரு மயில் ராவணன் கதை அல்லது ஒரு துரியோதனன் கூத்து, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாடல்களாகவே இருந்துகிட்டு இருக்கும். வசனங்கள், உரையாடல்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா 75 பாடல்கள் இருக்கிற படங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஹரிதாஸுங்கிற படம் 3 வருஷம் ஓடின படம். இது வரைக்கும் அதுதான் வந்து சினிமாவில் வந்து பெரிய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு எந்த படமே பிரேக் பண்ணல. தியாகராஜ பாகவதர் நடித்த படம் ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லி 3 தீபாவளிக்கு ஓடிச்சு அந்த படம். அப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அத்தனை பாடல் இருக்கும். நின்னா பாடல், நடந்தா பாடல், அசஞ்சா பாடல்னு படம் முழுக்க பாடல்களாகவே இருக்கும். அப்படியான ஒரு நிலையிலிருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 10 பாடல்கள் 12 பாடல்கள் அப்படிங்கிறத நோக்கி சினிமா நகர்ந்துச்சு. அந்த 10 பாடல்கள் 12 பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா, பீம்சிங் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார். அவரோட காலகட்டத்தை சேர்ந்த இயக்குனர்கள் அவங்க தான் வந்து ஒரு திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. திரைக்கதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிற போது அந்த திரைக்கதையை மேலெடுத்து செல்வதற்காக ஒரு பாடல் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை கண்டுபிடிச்சு எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பாடல் வேணும் அப்படின்னு ஒரு 10-12 இடங்களில் வைக்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு நாயகனுடைய குழந்தை பருவத்தை காட்டுறாங்க. அந்த நாயகனுடைய குழந்தை பருவத்தை முடிஞ்சு அடுத்து அவன் நாயகனாக வளர்ந்துடுறான். இந்த ஷிஃப்டிங் இருக்குது இல்லையா, இந்த காலப்பருமான், இந்த ட்ராவல், இந்த ட்ராவலை காட்டுறதுக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க. இது வழியாக காலம் மாறிடுச்சு, அவன் வளர்ந்துட்டான், ஒரு சிறுவன் நாயகனாக மாறிட்டான் அப்படிங்கிறத அந்த பாடல் வழியாக தெரியப்படுத்திடுவாங்க. அல்லது 2 காதலர்களுக்கு இடையில் காதல் இருக்குது, 2 பேர் பார்த்துக்கிறாங்க, காதலிக்க தொடங்குகிறார்கள். அப்போ அவர்கள் காதலுக்குள் ஆழத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு பாட்டு வைப்பாங்க. அந்த பாடலை பார்த்து முடிக்கிற போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து, காதலனும் காதலியும் நீண்ட காலமாக காதலித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இவர்கள் திருமணம் செய்வார்களா, செய்ய மாட்டார்களா, இதுக்கு யார் இடைஞ்சலாக இருக்க போகிறாங்க, இவங்களே இடைஞ்சலாக இருக்க போகிறாங்களா, சமூகம் இடைஞ்சலாக இருக்க போகுதா, பெற்றவர்கள் இடைஞ்சலாக இருக்க போகிறாங்களா, வில்லன் வரானா, யார் வரான், வில்லங்கிட்டேருந்து எப்படி ஹீரோயினை காப்பாற்றி ஹீரோ கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த பாடலை வச்சுருப்பாங்க. இது ஒரு பண்பு அப்படிங்கிற மாதிரி இப்படியான சூழல்கள் உருவான போது 5 பாடல்கள் 6 பாடல்கள் அப்படிங்கிறதா அது மாறிச்சு. 75 பாடல்கள் இருந்த இடத்துல 12 பாடல்களாக மாறி அது 5 பாடல் 6 பாடல் அப்படிங்கிறதா வந்து சுருங்குச்சு. இன்று வருகிற இயக்குனர்கள் சினிமாவுக்கு பாட்டே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கே பாட்டு தேவையில்லை. ஹாலிவுட் படங்கள்லாம் பாட்டு இல்லாமல் தானே வந்துட்டுருக்கு. ஏன் அப்போ நீங்கள் மட்டும் பாட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு இன்றைக்கி திரைக்கதை அப்படிங்கிற வடிவம் நகர்ந்துருக்குது. அதற்கு வெளியே நாம் பாடல் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னது வந்து பாடலுடைய அந்த வரலாறு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பண்பு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும். ஒரு விஷயம், இந்த திரைப்பாடல் அப்படிங்கிறதுடைய பண்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே திரைப்பாடல் அப்படிங்கிறது வந்து பொயட்ரி கிடையாது. தட் இஸ் நாட் அ பொயட்ரி. அது கவிதை அல்ல, அது வந்து அப்ளைடு பொயட்ரி.
எடுத்தாளப்படும் கவிதை. எடுத்தாளப்படும் கவிதைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதை அப்படிங்கிற மரபு எதையெல்லாம் தன்னுடைய கவித்துவம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சினிமா பாடல் பயணப்படும். கவிதை உருவாக்கி வைத்த கவித்துவ மனநிலைகள், கவிதை அப்படி இலக்கியம் உருவாக்கி வைத்த கவித்துவ மனநிலைகள், இலக்கியம் உருவாக்கி வைத்த கவித்துவ தரிசனங்கள், இலக்கியம் உருவாக்கி வைத்த கவித்துவ படிமங்கள், குறியீடுகள், கருத்து நிலைகள், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சினிமா பாடல் பயன்படும். அதனால் சினிமா பாடலை நாம் கவிதைன்னு சொல்ல முடியாது. சினிமா பாடல் ஒரு அப்ளைடு பொயட்ரி. அது எடுத்தாளப்படும் கவிதை. கவிதையிலிருந்து கவிதை என்று தீர்மானகரமாக நிறுவப்பட்ட விஷயங்கள்லிருந்து எடுத்தாளப்படுகிற விஷயங்கள். கவிதைங்கிறது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் கவிதையில் எதெல்லாம் கவிதைன்னு சொல்லப்பட்டுச்சோ அதையெல்லாம் மறுத்தோ நிராகரித்தோ அங்கிருந்து முன்னேறுகிற ஒன்று தான் கவிதை. இதுவரைக்கும் இதெல்லாம் கவிதை, இதெல்லாம் கவித்துவம் அப்படின்னு எதெல்லாம் இலக்கியத்துக்குள் நிறுவப்பட்டிருக்குதோ அந்த புள்ளியிலிருந்து அது மட்டும் கவிதை இல்லை, இதுவும் தான் கவிதை அப்படின்னு கவிதை என்று இதுவரை வரையறுக்கப்பட்டதிலிருந்து விலகி செல்கிற, அங்கிருந்து நகர்ந்து செல்கிற, அங்கிருந்து முன்னேறி செல்கிற ஒன்று இலக்கியம். அது கவிதை. ஆனால் எடுத்தாளப்படும் கவிதைங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட, ஏற்கனவே இது கவிதை என்று உருவாக்கப்பட்ட கருத்து நிலையை எடுத்து பேசுகிறது. ஸோ இது ரெண்டு ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம். கவிதைக்கும் சினிமா பாடலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான பண்பு வித்தியாசங்களில் இது ஒரு முக்கியமானது. தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாடலுக்கும் கவிதைக்கும் தூரம் அதிகம் இல்லை. நம்முடைய மரபில் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் எல்லாமே பாடல்கள் தான். அது நிகழ்த்தப்பட்ட பாடல்கள். அந்த பாடலுக்கு நடனம் ஆடுவார்கள். அந்த பாடலுக்கு பாணனோ பாணினியோ அவங்களுடைய கருவிகளெல்லாம் வாசித்து கொண்டு அரசன் முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் நடனம் ஆடுவாங்க. அப்படியான பாடல்கள் தான் சங்க இலக்கியங்களில். பெரும்பான்மையான இலக்கியங்கள் ஆசிரியப்பா அப்படிங்கிற வகையால் எழுதப்பட்ட பாடல்கள். ஆசிரியப்பாவோட இலக்கணம் நண்பர்கள் யாருக்காவது தெரியுமா? சொல்கிறீங்களா? யாராவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்தில். தெரியலையா? ஈற்றடி மூச்சீராய் ஏனையடி நாட்சீராய் அகவலோசை பயின்று வருவது ஆசிரியப்பா. ஈற்றையல் அடி அப்படின்னா மூன்றாவது வரி மூன்றாவது வரி 3 சீர்களாக 3 எழுத்துக்களாக இருந்து 3 வார்த்தைகளாக இருந்து மற்ற சீர்கள் மற்ற அடிகள் எல்லாம் 4 வார்த்தைகளாக அமைந்து அகவல் பண்பு அகவலோசை பயின்று வருவது ஆசிரியப்பாவுடைய இயல்புகளில் ஒன்று அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஆனால் அதில் சொல்லப்படாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த சங்க கவிதை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். கடைசியில் முடிகிறப்ப ஏகாரத்தில் தான் முடியும். ஏ அப்படிங்கிற ஒரு விழிப்போடு தான் முடியும். நீங்கள் எந்த யாயும் யாயாக உயிரும் அந்த பாட்டை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்தையும் உடையார் எம் கிண்டும் பிறகுளார் இட்டை திங்கள் இவன் நிலங்கில் யாம் எந்தையிலும் குன்றும் இளமே அப்படின்னு முடியும். மே. அப்போ அந்த ஏகாரத்தோடு முடிகிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடலோட இயல்பு. அது பாடப்பட்டது. அது பாடப்பட்டங்காட்டிக்கு தான் அது ஏகாரத்தோடு முடியுது. பின்னாடி வந்த பக்தி இலக்கிய காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாசுரங்கள் பதிகங்கள் எல்லாமே கோயில்களில் பாடப்பட்டவை. கோயில்களில் நின்று இறைவன் முன்னாடி, அது பெருமாளோ சிவனோ, இறைவன் முன்னாடி நின்று பாடப்பட்டவை. அந்த பதிகங்களில் இருந்து தான் தமிழ் பன்னிசை அப்படின்னு ஒன்று பிறகு. தமிழ் பன்னிசை அப்படிங்கிறது தான் பின்னாடி கர்நாடக சங்கீதமாக மாறுகிறது. தமிழ் பன்னிசை அப்படி தான் கர்நாடக சங்கீதமாக மாறி கர்நாடக சங்கீதம் அங்கிருந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்காக மாறுது. இப்போ எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று மாறிப்போன விஷயங்கள் தான், கொஞ்சம் மாற்றங்களோட. இப்போ தமிழ் பன்னிசை மரபிலிருந்து தான் தமிழ் மெல்லிசை உருவாகுது. எம்எஸ் விஸ்வநாதன் காலகட்டங்களில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பாளர்களுடைய காலகட்டங்களில் இசையமைக்கப்பட்ட பாடல்களோட இயல்பு மெல்லிசைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேரே மெல்லிசை மன்னர்கள் அப்படிம்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் தான் பேரே போடுவாங்க. இந்த மெல்லிசை லைட் மியூசிக் அப்படிங்கிற சொல் பன்னிசை அப்படின்ற தமிழ் மரபு இசையிலிருந்து வருது. அந்த பாடலில் ஒரு ஒழுங்கு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா முதல் வரி 4 சீர்களில் இருக்கும், அடுத்த வரி 4 சீர்களில் இருக்கும், அதுக்கடுத்த வரி 4 சீர்களில் இருக்கும். ஒரு வரியை வச்சே மொத்த பாட்டும் பாடலாம். நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறப்ப கிண்டலாக ஒரு பாட்டு பாடுவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை அந்த முதல் வரி வச்சு மொத்த பாட்டும் பாடுவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி
பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. மொத்த பாட்டையுமே பாடிடலாம். அந்த முதல் வரி வச்சு மொத்த டியூனையுமே பாட முடியும். இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அகழ்பாவனுடைய கட்டுமானம். இது வந்து அந்த காலத்து பாடல்களுடைய இயல்பாக இருந்துச்சு. இது அது அந்த காலத்து எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய காலகட்டத்தினுடைய பாடல்களுடைய இயல்புகளில் ஒன்றா இருந்தது. இதை முதலாக மாற்றியவர் இளையராஜா. இளையராஜா வந்த பிறகு இளையராஜா இந்த ஒரே பண்பு இருக்கக்கூடிய, ஒரே வகையான அசை கட்டுமானம் இருக்கக்கூடிய டியூன்களை வந்து கைவிடுறாரு. வேறு வேறு வகையான டியூன்கள் இருக்கக்கூடிய, வேறு வேறு வகையான அசை கட்டுமானம் இருக்கக்கூடிய டியூன்களாக வந்து இளையராஜா உருவாக்குறார். உதாரணத்துக்கு 1000 மலர்களை மலருங்கள். எத்தனை வார்த்தை இருக்குது? 3 வார்த்தை முதல் வரியில். 1000 மலர்களை மலருங்கள். அமுத கீதம் பாடுங்கள் 2 வார்த்தை. நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் 4 வார்த்தை. வெல்லுங்கள் 1 வார்த்தை. அப்போது 3 வார்த்தை 4 வார்த்தை இருந்த இடத்துல வந்து 2 வார்த்தை 3 வார்த்தை எல்லாம் ஒரு வரியாக மாற்றுறாரு. இளையராஜாவோட காலகட்டங்களில் என்ன எம்.எஸ். விஸ்வநாதனும் இவரும் நம்முடைய கண்ணதாசனும் என்னென்னலாம் செய்யலையோ அதையெல்லாம் செய்து பார்த்தார். எம்.எஸ். விஸ்வநாதனும் கண்ணதாசனுமே ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் 2 பேரும். எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு பக்கம் வந்து இசையை வேறு வகையான இசை வடிவங்களை எல்லாம் யோசித்து பார்த்தார். ஜெர்மானிய இசை வடிவங்களை, நம்ம லத்தீன் அமெரிக்கன் இசை வடிவங்களை, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இசை வடிவங்களை, துருபத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துருபத்னு சொல்லக்கூடிய இந்த இந்துஸ்தானி கீர்த்தனைகளை, நாட்டுப்புற பாடல்களை, இப்படின்னு வேறு வகையான இசை வடிவங்களை எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்து காட்டுகிற போது கண்ணதாசன் இலக்கியங்களை எல்லாம், தமிழ் இலக்கியங்களை எல்லாம் பாடலுக்குள்ளே கொண்டு வந்தார். வேறு வகையான தமிழ் பாடல்களை, தமிழ் பாடலோட அழகியல்களை கொண்டு வந்தார். ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா வந்து அத்திக்காய் காய் காய்னு ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை சும்மா கேட்டோம் அப்படின்னா வந்து என்னமோ காயை பற்றியே சொன்ன மாதிரி இருக்கும். அத்திக்காய், விலங்காய், விளம்பம் இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். என்ன வெறும் காய் வியாபாரம் பண்ணுற மாதிரி வெறும் காயின்ட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு சென்ஸ் இருக்கும். கதாநாயகி நிலாவை பார்த்து சொல்கிறான், அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படிங்கிறான். அத்திக்காய் காய்னா அந்த பக்கம், அந்த திசை, திக்கு அப்படின்னா திசை, அந்த திசையை நோக்கி காய், என்னை நோக்கி காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. பாவைக்காய் மணமிளகாய் அப்படின்னு வரும். நம்ம பாவக்காய் மிளகாய் அப்படின்னு மாதிரி தோணும். ஆனால் பெண்ணுக்காக மனம் இலகி நிலவே நீ என்னை காயாதே அவரைக்காய்னா என் நாயகனை காய் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கறக்கு மேலோட்டமாக ஏதோ காயை பற்றி எழுதுன மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ள அதனோட பொருள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு உரையாடல் இருக்கும். இன்னொரு பாடலில் நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டில் வந்து பொன் வண்டொன்று மலரென்று என் மீது மோத, நான் மலர் கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் மலர்கூந்தல் அலைப்பாய்ந்து மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற அப்படின்னு ஒரு கற்பனை வரும். இது வந்து காளிதாசன் வந்து சாகுந்தலத்தில் பயன்படுத்தின கற்பனை. காளிதாசன் சகுந்தலை பூ பறிக்க போகிற போது ஒவ்வொரு பூவாக பறிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த பூக்கள் மீது மொய்த்து கொண்டிருந்த வண்டுகள் இவளுடைய கண்ணை, இவளுடைய முகத்தை ஒரு மலர்னு நினச்சி முகத்தை மொய்க்க வந்துச்சான். இவளோட கரங்களை ஒரு மலர்னு நினச்சி இன்னொரு வண்டு மொய்க்க வந்துச்சான். அந்த அளவுக்கு சகுந்தலியினுடைய கரங்களும் முகமும் அழகாக இருந்துச்சு அப்படின்னு காளிதாசன் அதை பயன்படுத்தியிருப்பார். இதை தமிழில் வந்து இவர் பயன்படுத்தியிருப்பார், நலவெண்பால புகழேந்தி பயன்படுத்தியிருப்பார். தமயந்தியினுடைய அழகை சொல்வதற்கு இதே படிமத்தை, இதே ஓமையை பயன்படுத்தியிருப்பார். அதை தான் எடுத்துகிட்டு வந்து கண்ணதாசன் இதை பயன்படுத்தியிருப்பார் இந்த பாட்டில். அந்த மாதிரி நிறையா பாடல்களில் கண்ணதாசன் தமிழ் மரபு இலக்கியங்கள்லேருந்து, இந்திய மரபு இலக்கியங்கள்லேருந்து அதனோட அழகியலை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பாடினார். தோள் கண்டேன் தோளை கண்டேன் பாட்டெல்லாம் இருக்குது. தோள் கண்டேன் தோளை கண்டேங்கிறது கம்பராமாயணம். கம்பனுடைய அவங்க ராமனுடைய அழகை பற்றி சொல்கிற போது கம்பன் சொல்வான், ராமனுடைய தோளை பார்த்தவர்கள், அந்த தோளினுடைய திண்மையை பார்த்தவர்கள் அதிலேயே மயங்கி நின்றிருந்தார்கள்.
அவனுடைய முக அழகை பார்த்தவர்கள், தாமரை மோர அந்த முக அழகை பார்த்தவர்கள் அந்த முகத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவனுடைய கரங்களோட வலிமையை பார்த்தவர்கள் அந்த கரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால அதை விட்டு பார்வையை நகர்த்தி இன்னொரு இடத்த பார்க்க முடியல. அப்படிங்கிற அளவுக்கு ராமன் பேரழகனாக இருந்தான் அப்படின்னு கம்பன் சொல்லுவார். அதை எடுத்து அப்படியே கண்ணதாசன் பயன்படுத்துகிறார். தோல் கண்டேன் தோளை கண்டேன் அப்படின்னு ஒரு இது எழுதியிருப்பார். அப்புறம் பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு முழுக்க முழுக்க தேன் 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 தேன்னே வரும். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் அப்படின்னு பாடல் முழுக்க தேன் தேன் அப்படின்னே வரும். இது கண்ணதாசன் இப்படியாக வந்து தமிழ் மரபு இலக்கியங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அழகியல்களையும் வந்து எடுத்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். இனிமேல் பாட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணார் கண்ணதாசன். இனிமேல் பாட்டில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கண்ணதாசன் செய்து வைத்து விட்டு போனார். கண்ணதாசனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்தார், வைரமுத்து. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வந்து தமிழ் சினிமா பாடல் மரபையும் ரெண்டு முக்கியமான பொது பகுப்பாக பிரிக்க முடியும்னா வைரமுத்து பாணியிலான கவிதைகள், கண்ணதாசன் பாணியிலான கவிதைகள் பிரிச்சிடலாம். கண்ணதாசனுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்களுடைய பாணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. அப்படின்னா வந்து வைரமுத்துவனோட வருகைக்கு பிறகு நிகழ்ந்தது அடுத்த கட்ட மாற்றம். வைரமுத்துவனோட வருகை இளையராஜாவோட காலத்தில் நிகழ்து. இளையராஜாவும் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய வெறியோடு இருந்தார். எம்எஸ் விஸ்வநாதன் எதையெல்லாம் தொடலையோ அதையெல்லாம் தொட்டார். வெஸ்டர்ன் கிளாசிக் எடுத்துக்கிட்டார். வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக் எடுத்து வெஸ்டர்ன் நம்ம சிம்பனி மியூசிக், வெஸ்டர்ன் ஹங்கேரியன் மியூசிக் அதனுடைய கிளாசிக் ஃபார்ம் எடுத்துகிட்டு இந்தியன் கிளாசிக் அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய கர்நாடக இசை அதுக்குள்ளே இம்ப்ளை பண்ணார். வெஸ்டர்ன் கிளாசிக் எடுத்து இங்கே இருக்கிற நாட்டுப்புற பாடல்களுக்குள்ளே மிக்ஸ் பண்ணார். வெஸ்டர்ன் கிளாசிக் எடுத்து இங்கே இருக்கிற ஹிந்துஸ்தானிக்குள்ளே மிக்ஸ் பண்ணார். இப்படி வேறு வேறு வகையான கலவையான இசைகளை பயன்படுத்தி இளையராஜா வந்து ஒரு பெரிய மேஜிக்கை செஞ்சு காமிச்சார். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வகையான மேஜிக்காக இருந்துச்சு. பாட்டில் எதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியுமோ, எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்னெல்லாம் செஞ்சு பார்க்க முடியுமோ அது எல்லாவற்றையும் இளையராஜா தன்னுடைய பீரியடில் செஞ்சு காமிச்சார். அதற்கான வாய்ப்பும் சூழலும் படைப்பாற்றலும் இளையராஜாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியாக வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீனத்து பட்டுமேனி இளம் சிட்டுமேனி பாட்டு கேட்டிருக்கீங்களா? சீனத்து பட்டுமேனி இளம் சிட்டுமேனி அந்த பாட்டு கேட்டிங்கன்னா பழைய பன்னிசை மரபனுடைய இதை பார்க்கலாம். அதனுடைய சரணப்பகுதிகள் முழுக்க அந்த பாட்டினுடைய சரணப்பகுதிகளெலாம் கேட்டு பாருங்கள். அது முழுக்க வந்து ஒரு சிவனடியார் வந்து பாடுகிற பாசுரங்கள் மாதிரி இருக்கும் அதனுடைய சரணப்பகுதி முழுக்க. அப்படி ஒரு பாட்டை முயற்சி செஞ்சுருப்பார். அப்புறம் ஒரு பாட்டில் எதுகை அழகாலேயே ஒரு பாட்டு இருக்கும். அழகான எதுகை அப்படியே இருக்கும். அது மாதிரியான சில பாடல்கள் செஞ்சு காமிச்சிருப்பார். அப்புறம் மோனை அழகுலேயே ஒரு பாட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பூ 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 பூத்த சோலைன்னு ஒரு பாட்டு கேட்குறீங்களா? பூ 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 பூத்த சோலை பூ 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 பூமாதுளை அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து முழுக்க மோனை அழகு. முதல் சொல்லெல்லாம் ஒரே மாதிரி வரும். அந்த பாட்டு எழுதுனதும் இளையராஜா தான். இப்படியாக ஒரு என்னென்னலாம் அதில் செஞ்சு காட்ட முடியுமோ மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாத பாடல்களை செஞ்சு காமிச்சிருக்காரு இளையராஜா. பாடுகிற போது மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாது. கங்கை அமரன் எழுதின பாட்டு ஒன்று இருக்கும் ராமராஜன் படத்தில். அப்புறம் ஒரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க வந்து இந்த கட்டுமானத்தில் இருக்கும். நம்மளுடைய கலிப்பாவுனுடைய கட்டுமானத்தில் இருக்கும். கலிப்பா மாதிரி துண்டு துண்டான கட்டுமானங்கள். இப்படி விதவிதமான என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படி அத்தனையும் வந்து இளையராஜா தன்னுடைய காலத்தில் வந்து பாடல்களில் செய்து பார்த்தார். அதற்கு தகுந்தாற்போல் அவருக்கு பாடலாசிரியர்களும் அமைந்தார்கள். வைரமுத்து மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை அமைந்தார். வைரமுத்து பாடல்களுடைய மிக முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ணதாசன் செய்யாத ஒன்று வைரமுத்து செஞ்சார். என்ன பண்ணார்னா பல்லவிகளில் பாடல்களில் காட்சி படிமங்களை கொண்டு வந்தார். கண்ணதாசனோட பாடல்களில் மிக குறைவான பாடல்களில் தான் பல்லவியில் காட்சி படிமம் இருக்கும். காட்சி படிமம்னா வந்து ஒரு சித்திரத்தை முன் வைக்குது. பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் அப்படிங்கிறப்போ ஒரு பணிவிலும் மலர்வனம் ஒன்று நம்ம கற்பனை செய்கிறோம்ல, அந்த வரியை கேட்ட உடனே நாம் அந்த காட்சி நம்ம மனசுக்குள்ளே விரியுது. ரோஜாவை தாளாட்டும் தென்றல் அப்படின்னு எழுதுவார் ஒரு பல்லவியினுடைய முதல் சொல்.
இப்போ காட்சியிலேயே வந்து அது பாடலுடைய முதல் வரியிலேயே அந்த சித்திரத்தை கொண்டு வந்துடுவார். ஒரு விஷுவல் இமேஜை கொண்டு வருவார். இது வந்து வைரமுத்துவனுடைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்தது. அவர் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வந்து வைரமுத்து தன்னுடைய கவித்துவமாக அதை வைத்து கொண்டார். அப்புறம் நாட்டுப்புற பாடல்களுடைய அழகியல்களை எல்லாம் தமிழ் சினிமா பாடல்களில் கொண்டு வந்தவர் வைரமுத்து. உதாரணத்துக்கு முதல் மரியாதை படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். சில டூயட்லேயே அதெல்லாம் பண்ணியிருப்பார். அச்சு வெள்ள பேச்சில் ஆளை தூக்குற, கொஞ்ச நேரம் பேசினா கூலி கேட்குற அப்படின்னு எழுதியிருப்பார். அச்சு வெள்ள பேச்சில் ஆளை தூக்குற, கொஞ்ச நேரம் பேசினா கூலி கேட்குற, மாமன் பேசும் பேச்சை கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது அப்படின்னு வரும், ஒரு வரி வரும். அது அந்த பாட்டிலே வரும். இப்போ நிறையா இது மாதிரியான நாட்டுப்புற அழகியல்களை எல்லாம் வந்து வைரமுத்து கையாண்டார். அப்புறம் நவீன கவிதையினுடைய அழகியல்களை, நவீன கவிதைன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிற இதில் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நா. காமராசன் காலகட்டத்து தமிழ் நவீன கவிதையினுடைய அழகியல்களை கொண்டு வந்தவர் வந்து வைரமுத்து தான். ரொம்ப அழகாக வந்து அதை வந்து தன்னுடைய பாடல்களில் கொண்டு வந்தார். அப்புறம் அதன் பிறகு ஒரு காலம் வருது, ஏஆர் ரஹ்மானுடைய காலம். ஏஆர் ரஹ்மானுடைய காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க இருவரும் என்ன செய்தார்களோ அதை தவிர்த்து விட்டு மற்றதை ஏஆர் ரஹ்மான் முயற்சி செஞ்சார். எம்எஸ் விஸ்வநாதனும் இளையராஜாவும் என்னென்னலாம் செய்தார்களோ சினிமா பாடல்களில் அதை ரெண்டையும் தொடாமல் நாம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய அராபிய இசை, தன்னுடைய ஹிந்துஸ்தானி இசை, அது கூட வெஸ்டர்ன் மாடர்னை வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. மாடர்ன் வெஸ்டர்ன் பீட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிட்டார், இந்த இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து உருவாக்குறாரு. உதாரணத்துக்கு இந்த தீ 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 தித்திக்கும் தீன்னு ஒரு பாட்டு இருக்குது, திருடா திருடா படத்தில் ஒரு பாட்டு. நீங்கள் அந்த பாட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டமான பாட்டு. அந்த பாட்டு எழுதுறதுக்கும் கஷ்டம், பாடுறதுக்கும் கஷ்டம். அந்த டியூன் அவர் எப்படி யோசிச்சார்னு யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு சொல் தான் இருக்கும், தீ தீ தித்திக்கும் தீ, தீண்ட தீண்ட சிவக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பாறைகளுக்கு இடையில் ஒரு சுனை கசிந்து வருவது மாதிரி சுற்றிலும் இசைகளாகத்தான், இசைக்கருவி இசை சப்தங்களாகத்தான் இருக்கும். அதுக்கிடையில் அந்த டியூன் போகும், தீ தீ தித்திக்கும் தீ, தீண்ட தீண்ட சிவக்கும், தேன் தேன் கொதிக்கும் தேன், தேகம் எங்கும் இனிக்கும், அப்படி போகும். வைரமுத்து எழுதியிருப்பார் அதை. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் செய்யாத ஒரு விஷயத்தை தேடி 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 ஏஆர் ரஹ்மான் உருவாக்கினார். வைரமுத்து அதற்கு பக்கபலகமாக இருந்தார். நிறையா பாடலாசிரியர்கள் அவரோடு இருந்தார்கள். இன்று இறந்து போன என்னுடைய நண்பர் முத்துக்குமாருடைய பாடல்கள், முத்துக்குமார் ஜென் கவிதையினுடைய அழகியல்களை எல்லாம் வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்தார், சினிமா பாடல்களை கொண்டு வந்தார். சிறு புல்லில் தெரியும் பனியின் துளியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு புல்வெளியில் ஒரு பனித்துளி இருக்குது, அந்த பனித்துளி எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அந்த அழகை என்னால் பார்க்க முடியல அப்படின்றார். அவ்வளோ பெரிய மலை எங்கே உட்காந்துருக்குன்னா ஒரு சின்ன பனித்துளிக்குள் உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த ஒரு அது ஜென் கவிதைக்கு இணையான சில காட்சி படிமங்களை வந்து எழுதி காமிச்ச என்னுடைய நண்பர் முத்துக்குமார், அப்புறம் தாமரை, அப்புறம் யுகபாரதி, கபிலன், இப்படியான அற்புதமான கவிஞர்கள் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து பாடல்களை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தமிழ் சினிமா பாடல் வந்து தன்னுடைய கவித்துவத்தை வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் அதன் காலத்துக்கான அழகியல்களோடு விரிவாக செய்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய தலைப்பு. இவ்வளவு எளிமையாக சுருக்கி பேசுகிறதுக்கு மன்னிச்சுக்கணும், நேரமின்மை காரணமாக நான் அப்படி பேசுகிறேன். இது சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நான் பேசுனது சார்ந்துன்னு இல்லை, வேறு ஏதாவது கேள்வி கேட்குறனா கூட கேட்கலாம். முதலில் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே. கைகளை மட்டும் வினாக்கள் எழுப்பும் மாணவிகள் கைகளை மட்டும் உயர்த்தி அங்கங்கே அமரவும். ஒளி வாங்கி உங்கள் இடம் தேடி வரும். அமருங்கள், அனைவரும் அமருங்கள். செல்லுங்கள். ஓகே ஓகே. ஐயா, என் பெயர் பா. கவிமுருகன், முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு, நந்தனம் அரசு கல்லூரி. என்னோட
கேள்வி என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க, தியாகராஜ பாகவதர் நடிச்சு ஹரிதாஸ்ன்ற படத்துல வந்து 75 பாடல்கள் இல்லை இருக்கும் அந்த படத்தில் அந்த பாட்டில் 75 பாட்டு இல்லை, ஓகே. 75 பாடல்கள் இருக்க படங்கள் இருக்கு. ஓ. ஹரிதாஸ் படத்தில் நிறைய பாடல்கள் இல்ல, இருக்கு, அப்படி அதுலேயும் 30 40 பாடல்கள் பாடல்கள் இருந்ததுன்னா அதோட மூவியோட டைம் டியூரேஷன் எப்படி இருக்கும் சார்? 3 மணி நேரம் ஓடும், 3 மணி நேரம் 3.5 மணி நேரம். ஓ, ஓகே சார். அடுத்து எப்படின்னா, இப்போது படங்களில் வந்து சென்சார் போர்டுன்னு சொல்லிட்டு அதிகமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பாடல்களுக்கு சென்சார்லாம் ஏதாவது இருக்கா? எல்லாத்துக்குமே சென்சார் இருக்குது இந்தியாவில். வந்து சென்சார் பாடலுக்கு ஃபைட்டுக்குன்னு தனித்தனியாக இல்லை, மொத்த படத்தையுமே சென்சார் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பாடலுக்கு பீப்பெல்லாம் சவுண்டெல்லாம் போடுவாங்க தெரியுமா, பாடல் வரிகளுக்கு இடையில பீப் சவுண்ட் போடுவாங்க. அதெல்லாம் சென்சார் பண்ணுறது தான். ஓகே சார். அப்புறம் வந்து சார், அந்த காலத்தில் வந்து பாடல்கள் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்டிருக்கேன். ராஜா சாரோட பாடல்கள் கேட்குறதுக்கு யானைகள் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் கேட்கும், அவரோட பாடல்கள் வந்து கேட்கலாம் போகும். ஒரு சில இடத்துல போகும், சாங் ஓடுனுச்சுன்னா யானைகள்லாம் கூட நின்று கேட்கும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த காலத்துலேயும் அந்த அளவுக்கு பாடல்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதா? விலங்குகளிடையும் சரி மக்களிடையும் சரி அந்த மாதிரி? இது ஒரு நல்ல கேள்வி. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதாவது பாடலுடைய இயல்பே வந்து வெறும் மனிதர்களை மட்டும் தொடுவதல்ல. பாடல் சென்று எங்கு தொடுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆழ்மனதனுடைய உணர்வுகளை தொடுது. ஆழ்மனங்கிறது வந்து நம்ம லிங்கு பரோல் அப்படின்னு மொழியியலுக்குள்ள 2 விஷயம் சொல்லுவாங்க. லிங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆழ்மனதனோட மொழி, அது நம்மிடம் மட்டும் இல்லை விலங்குகள்கிட்டையும் இருக்குது. அப்போது ஒரு இசை வந்து எங்கே போய் தொடுனா நம்முடைய லிங்குவை தொடும், பரவலை தொடாது. பரவல்ங்கிறது வந்து நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய மொழி, நம் மனதுக்குள் ஓடுகிற மொழி, நம் கனவில் வருகிற மொழி, அது வந்து பரவல். அது மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் லிங்கு எல்லா உயிர்கள்கிட்டையும் இருக்குது. இசை போய் லிங்குவை தொடும், அதனால தான் எல்லா விலங்குகளையும் தொடும். அது எல்லா காலத்து இசைக்குமே அந்த பண்பு இருக்குது. வணக்கம் ஐயா. ரா பாலசுகன்யா. நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்லேருந்து இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ உள்ள காலகட்டத்தில் தமிழ் சினிமா பாடல்களில் தமிழின் செறிவும் அழகும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சினிமா பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டில் தமிழோட அழகும் தெரியுதில்ல, அதனுடைய செறிவு எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் இது உங்களுடைய பார்வையில் இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பார்க்குறீங்க? என்னென்னா, அந்த காலத்தில் கண்ணதாசன் மாதிரியான கவிஞர்கள், வாலி மாதிரியான கவிஞர்கள் பாட்டு எழுதுனாங்க. இந்த காலத்தில் சிவகார்த்திகேயனும் தனுஷனும் பாட்டு எழுதுகிறாங்க. அவங்க கவிஞர்கள் கிடையாது, நடிகர்கள் தானே. இப்போ அதனுடைய தரத்தோடு தான் அது இருக்கும். வணக்கம், என் பேர் சிவசங்கர், பச்சையப்பன் கல்லூரி. இப்போது இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கல்யாணி ராகம்னா அம்மா என்று அழைக்காத உயிரிலை என்ற பாடலை கல்யாணி ராகத்திலே அமைச்சிருப்பாங்க. அதுபோல் நிறையா பாடல்கள் சொல்லலாம். நாட்டை ராகம், கம்பீர நாட்டை, இதெல்லாம் வந்து இப்போ பனி விழும் மலர்வரம்னா சல நாட்டை என்ற ராகத்தில் இருக்கும். ஆனால் மக்களுக்கும் போய் சேரும், மேற்கத்திய இசையும் கடந்திருப்பாங்க. மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு துள்ளல்களும் ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இசையமைப்பாளர்கள் அந்த ராகத்தையெல்லாம் விட்டுட்டு வெறும் துள்ளல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது என்னவாக நீங்கள் பார்க்குறீங்க? சரிதான். என்னென்னா, ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்நாடக சங்கீதம்ங்கிறத வந்து இளையராஜா கிட்டத்தட்ட முழுமையாக அதை டச் பண்ணிட்டார். நீங்கள் கர்நாடக சங்கீதத்தில் இளையராஜா எதையுமே மிச்சம் வைக்கல. சில ராகங்கள்லாம், ரீதி கவுளைன்னு ஒரு ராகம் இருக்குது. ரீதி கவுளிங்கிற ராகத்தை அவர் எப்போ பண்ணார்னா 70களிலே பண்ணிட்டார். சின்ன கண்ணன் அழைக்கிறான்ங்கிற பாட்டு. அதன் பிறகு ரீதி கவுளியில் எந்த பாட்டு வருது? கண்கள் இரண்டால் பாட்டு வருது. கண்கள் இரண்டால் எத்தனை வருடங்கள் கழித்து வருது. ரீதி கவுளி, இளையராஜா ரீதி கவுளியில் அந்த பாடல் செய்கிற போது ரீதி கவுளியில் யாருமே அந்த பாட்டு பண்ணல. இளையராஜா தான் முதல் நபர், அந்த பாடலை, அந்த ராகத்தை தொட்ட முதல் ஆளுமை அவர் தான். அப்படி அவர் எதையுமே மிச்சம் வைக்காமல் பண்ணிட்டார். அப்படிங்கிறப்போ அடுத்து வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் தங்களுடைய தனித்தன்மைக்காக எதை கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நோக்கி போட்டிட்டு இருக்கிறங்காட்டிக்கு வரக்கூடிய விளைவுகளில் ஒன்று அது ஆக்சுவலாக. வணக்கம் ஐயா, நான் மு கார்த்திகா, ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரியிலிருந்து படிக்கிறேன். இப்போ திரைப்பட பாடலில் உள்ள கதையின் பலம் மற்றும் பலவீனமாக இருப்பது என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? திரைப்பட பாடலில் உள்ள பலம் மற்றும் பலவீனம். பலவீனமா? பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு வளமான இலக்கிய மரபிலிருந்து அது வந்து வருதுங்கிறது அதனுடைய ஒரு பெரிய பலம். தமிழ் மாதிரியான 2000 வருடம் நெடிய இலக்கிய மரபிலிருந்து அது வருது. அப்படிங்கிறப்போ அந்த 2000 வருட நெடிய இலக்கிய மரபனுடைய இலக்கிய வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பலம். பலவீனம்ங்கிறது வந்து எளிமைங்கிற பெயரில் அது இன்றைக்கி வந்து திசை மாறி போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. அது ஒரு
திட்டமிட்டு தான் உருவாக்குனாங்க. கண்ணதாசன் காலத்திலிருந்து கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு தான் அதை உருவாக்குனாங்க. பாடல்களுக்குள்ள ஒரு எளிமை இருக்கணும். எளிமை இருந்தால் தான் படிக்காத ஒரு பாமரனையும் போய் சேரும். நான் ஒரு வரி எழுதினப்போ ஒரு முறை இளையராஜா கேட்டார், இது மாதிரி நீ நீ எழுதின பாட்டு வந்து ஒரு லாரி டிரைவருக்கு புரியுமான்னு கேட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லை, ஒரு லாரி டிரைவரு யோசிச்சுப்பார், எங்கேயாவது ஒரு நார்த் இந்தியாவில் மலை உச்சியில் அவன் வந்து இறங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து லாரி வந்து அவ்வளோ சவுண்டாக இறங்கும். கீழே இறங்குறப்போ லாரி வந்து அவ்வளோ அனத்தலாக சப்தம் போட்டுட்ருக்கும். அப்போது ரேடியோ பாடிட்டுருக்கோம். ரேடியோவில் இந்த பாட்டு ஒழிச்சுதுன்னா இந்த வரி அவனுக்கு புரியுமா அப்படிம்பாரு. இந்த வரி அவனுக்கு புரியணும். இந்த சொல் அவனுக்கு புரியாமல் போச்சு அப்படின்னா நீ பாட்டு எழுதுறதுக்கு அர்த்தம் இல்லை. இது வெறும் பண்டிதர்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டு இது இலக்கியம் கிடையாது. இது வந்து பாமரனும் கேட்கணும். அப்படிங்கிறப்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது திட்டமிட்டு தான் உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. எளிமை அப்படின்னு போய் ஒரு கட்டத்தில் அந்த கவித்துவத்தை மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. அது அதனுடைய பலவீனங்கள் ஒன்று. ஐயா, நீங்க வந்து தலைப்பை தொடங்கும் போது ஒன்று சொன்னீங்க, கவிதைக்கும் எழுத்தாளப்படும் கவிதைக்கும் நீங்க ஒரு வித்தியாசம் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம்ன்றது வந்து எழுத்தாளப்படும் கவிதை அப்படின்னு சொன்னீங்க. திரைப்படங்கள் ஏன் கவிதையாக இருக்கக்கூடாது? அப்படி திரைப்படங்கள் கவிதையாக இருந்தால் அந்த திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்துக்கான வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கும்? இந்த சமூகத்தில் எந்த வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும்? இன்னொரு வினாங்க ஐயா, இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு படைப்பு வந்து இந்த சமூகத்தில் வருது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படைப்புகள் வந்து பெரிதாக பேசப்படுவதில்லை. ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த படைப்புகள் பேசப்படுகிறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு நீங்க வந்து அதுக்கு விளக்கம் தரணும் ஐயா. அந்த படைப்பை வந்து இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க அந்த ஆர்டிஸ்ட்க்கு தெரியல. இந்த ஒரு படைப்புன்றது ஒரு படைப்பு தான். அதுக்கான புரிதலை வந்து இந்த சமூகத்தில் இல்லையா? இல்லை அதை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது நீங்க விளக்கம் கொடுக்கணும் ஐயா. அதாவது கவிதையாக படம் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கல்ல. ஆக்சுவலாக திரைப்படம்ங்கிறது கவிதையினுடைய நீட்சி தான். ரொம்ப நீங்கள் கவிதையிலேயே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சிற்றெல்லை, பேரெல்லைன்னு சொல்லுவாங்க. சிற்றெல்லைங்கிறது சின்ன அழகு, சிறிய எல்லைக்குள் எழுதப்படுகிற கவிதை. பேரெல்லைங்கிறது வந்து பெரிய எல்லைக்குள் எழுதப்படுகிற கவிதை. சிற்றெல்லைங்கிறது ஒரு 4 வரி கவிதை. 4 வரி கவிதைகளை வந்து சிற்றெல்லை கவிதைகள்பாங்க. பேரெல்லை கவிதைகள்ங்கிறது கம்பராமாயணம் மாதிரியான காவியங்கள், சிலப்பதிகாரம் மாதிரியான காப்பியங்கள். இதையெல்லாம் வந்து பேரெல்லையில் எழுதப்பட்ட கவிதை அப்படின்னு சொல்லலாம். இந்த காப்பியங்கள்ங்கிறது பின்னாடி நாடகங்களாக மாறுது. இந்த நாடகங்கள்லேருந்து தான் சினிமாங்கிற கலை வடிவம் வந்துச்சு. நாவல்ங்கிற கலை வடிவத்திலிருந்து நாடகங்கிற கலை வடிவத்திலிருந்து தான் சினிமா அப்படிங்கிற வடிவம் உருவாகி வந்துச்சு டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி காரணமாக. அப்படி பார்க்குற போது கவிதைக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. சினிமாங்கிறது கவிதையினுடைய வளர்ச்சியினுடைய நீட்சி தான், வேறு எதுவும் இல்லை. ஒன்று வினாக்கள் கொடுத்த மாணவிகளுக்கு நன்றி. முடிச்சிடலாமா? இல்லை, அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் அப்படியான படங்கள் வரமாட்டேங்குது? 2மே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ஏன் அந்த மாதிரியான படங்களுக்கான போதுமான வரவேற்பு இல்லைங்கிறதுக்கு அந்த படைப்பாளி அந்த படத்தை கொடுத்த காலச்சூழலுடைய சமூக வளர்ச்சி நிலை ஒரு காரணம், ஒரு முதன்மையான காரணம். சமூகத்தினுடைய மனமுதிர்ச்சிக்கு அந்த படம் வந்து அப்போதைக்கு வந்து அது வந்து போதுமானதாக இருக்காது. அது சமூகம் வளர்ந்திருக்காத ஒரு சூழலில் கலைஞன் வளர்ந்துருந்து அந்த மெச்சூரிட்டியில் அந்த படத்தை எடுக்கிறப்ப வந்து அந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போகும். ஒரு 10 வருடங்கள் கழித்து சமூகம் வளர்ந்த பிறகு அந்த படம் முக்கியமான படம் அப்படின்னு கொண்டாடப்படும். இது ஒன்று நிகழும். 2வது, படைப்பாளியினுடைய போதாமையும் அதில் இருக்குது. ஒரு சமூகத்தினுடைய மனமுதிர்ச்சிங்கிறது எப்படிப்பட்டது, இவங்களுக்கு எப்படி குக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டருக்கு தெரியணும். சம்டைம்ஸ் அது கிரியேட்டரால் வந்து அதை வந்து கரெக்டாக கஸ் பண்ண முடியாமல் போகும். இவங்களுக்கு இந்த இதில் குக் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனாலையும் கூட ஒரு படம் புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2மே அது நிகழும் தான். அது